Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா GRT Golden One டெபாசிட் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா Golden One Flexi இந்த ஸ்கீம் வந்து இப்போ ஆகஸ்ட் 1ல இருந்து தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இத பத்தி ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். ஆனா பட் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து இது கிராமா பெஸ்டா இல்ல அமௌண்டா பெஸ்டாலாம் கேட்டிருந்தீங்க. அது இல்லாம நம்மளும் ஒரு கால்குலேஷன் பண்ணாதான் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ன்றதுக்காக ஒரு கால்குலேஷனோட ஒரு வீடியோ போட்டுருக்கேன். நீங்க இப்போதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஜிஆர்டியில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி. இது ஆல்ரெடி வந்து கோல்டன் ஒன் ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அதோட மாடிஃபிகேஷன் தான். அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை கட்டிவிங்க, ஃபைனலாக வர பில்லிங்கில் வந்து என்ன ரேட் அன்றைக்கி விற்குதோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஃபைனல் கிராமாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து வெயிட் பேசஸ் கிராம் பேசஸ் ரெண்டுமே நம்மக்கிட்டே ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எது வேணுமோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து வெயிட் வேணுமா கிராம் வேணுமா அப்படின்ட்டு ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பில்லிங் பண்ணுற அப்போ வந்து நீங்கள் வந்து எது வேணால் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விச் ஒன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 1ல் தான் வந்திருக்குது. இது ஒரு நியூ ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 10 மாதம் எடுத்தாலும் ஃபுல் பெனிஃபிட்டோடு தராங்க. 11 மாதம் எடுத்தாலும் ஃபுல் பெனிஃபிட்டோடு இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வேல்யூ பேஸஸ் தான் போகிறீங்க, எனக்கு வந்து கடைசியாக ஃபைனலாக வர அமௌண்ட்டில் வந்து நான் வந்து கிராம் ரேட்டு வேணாம், எனக்கு அமௌண்ட் பேஸஸ் போகிறேன் அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தராங்க. சப்போஸ் வந்து நீங்கள் கிராம் பேஸஸ் நான் கட்டுற அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட்டு கிராம் இருந்துச்சோ அதையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 50% தான் ஃப்ரீ பண்ணுவாங்க. அந்த 50% கூட 18ல் 50 தான் வந்து அவங்க தராங்க. ஸ்டார்டிங் மினிமம் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் வந்து ஜாயினிங் கிஃப்ட் வந்து அவனை அனௌன்ஸ் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஓல்டு ஸ்கீமில் வந்து என்ன கொடுத்தாங்களோ கிஃப்ட்டு அதே தான் வந்து இப்பயும் தராங்க. எனக்கு வந்து நான் பிக்சரை வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். லாஸ்ட்டு தடவை நான் கொடுத்த ஷீட்டில் வந்து இருந்துச்சு, அதோடைய பிளாம்ப்ளேட் இருந்துச்சு. நான் சைடில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் கிளியராக இருக்காது, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நான் கிளியராக வந்த பிறகு எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுறேன். ஆனால் லாஸ்ட் அந்த ஒன் டைம் கொடுத்ததே தான் இப்பயும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து கிஃப்ட்டு இருக்குது. அப்படி சப்போஸ் மாடிஃபைட் சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் கடைசி பில் வந்து க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து கோல்டு சில்வர் பிளாட்டினம் டைமண்ட் என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் பிக்சர் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்தாலும் வந்து அதோட வேஸ்டேஜ் வந்து அவங்க ஒரு கேல்குலேஷன் சொல்லிக்கிறாங்க. இத்தனை பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ஃப்ரீ பண்ணி தரோன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து கோல்டு எடுக்கிறீங்க, டைமண்ட் எல்லாம் எடுத்தாலும் ஆன்கட் டைமண்ட் பிளாட்டினம் சில்வர் எல்லாத்துக்குமே வந்து எம்ஆர்பியில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க, மேக்கிங் சார்ஜஸில் தராங்க, வேல்யூ பேசஸ்னால் என்ன, கிராம் பேசஸ் என்ன அப்படின்ட்டு யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கீம் போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமை நீங்கள் வந்து 3% ஜிஎஸ்டி வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணணும் எப்பவுமே வந்து ஜிஎஸ்டி. அப்புறம் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் ஆடி ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் அப்படி வந்து ஓல்டு கோல்டில் கொடுத்தா 50 ருபீஸ் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணி தருவாங்க. 50 ருபீஸ் வந்து ஒரு கிராமுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 50 ருபீஸ் கிடைக்கும். இது வந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் தான் கேட்டிருக்கிறீங்க. எப்போ வரைக்கும் ஆடி ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 18 வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் மினிமம் வந்து 5 மந்த்ஸ் ஆச்சு இந்த ஸ்கீமில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து 5 மந்த்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எவ்வளோ பெனிஃபிட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. அமௌண்ட் பேசஸ்னால் 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க விஏயில். நீங்கள் கிராம் பேசஸ் போனீங்கன்னா 25% தராங்க. 7, 8, 9 எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டே வந்து 60, 70, 80, 90 அப்படின்னு சொல்லிட்டு 10th மந்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். அமௌண்ட் பேசஸ் போனால் 100 வரைக்கும் எடுத்துக்கலாம். கிராம் பேசஸ் போனால் 50 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமோடைய ஜென்ரலாக வந்து இதுதான். அது இல்லாமல் அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கிராம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு விஏ போடுவாங்க. அந்த விஏல வந்து 20% வந்து ரிடக்ஷன் பண்ணி தராங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்கீமில் இருக்கிறதுனால ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கன்சிடர் பண்ணி 20% வரைக்கும் வந்து விஏ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. நீங்கள் ஃபைனல் பில்லிங்கில் வந்து நீங்கள் எடுக்கும்போது எக்ஸஸான வெயிட்டுக்கு வந்து அவங்க பண்ணி தராங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஃபார் 20% ஆன் VA1 எக்ஸஸ் வெயிட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆன் ஓவரால் அபோவ் த வெயிட்டிங் எலிஜிபிள் த பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
சப்போஸ் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குதுன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கோல்டு காயின் ஆர் வந்து சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எக்காரத்துக்கு வந்து கேஷை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கீமில் ஒரு கேல்குலேஷனோடு பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் இந்த ஸ்கீமில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க, ஒரு 1 லேக்குக்கு பார்க்கலாம். 1 லேக் வந்து நீங்கள் வந்து கிராம் பேசிஸ் ஸ்கீம் போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி கோல்டு ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6600 எடுத்துருக்கிறேன். இப்போ கோல்டு ரேட்டும் மறுபடியும் வந்து குறைஞ்ச மாதிரி வந்து கேஜுவட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ 6500 மேலே வந்துருச்சு. நீங்கள் வந்து கோல்டு டெபாசிட் பண்ண போகிறீங்க, கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து கரெக்டான டைம். அது இல்லாமல் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பண்ணுங்கள். ஆடி ஆஃபர்ஸ் இருக்கிற வரைக்கும் நிறைய கடையில் வந்து போட்டிருக்காங்க. என்எஸ்கியில் வந்து 0% வேஸ்டேஜ் கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. ஆடி பேருக்கு வரைக்கும் தான் அந்த ஆஃபர்ஸ் வந்து இருந்துச்சான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆஃபர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக வாங்குறதா இருந்தால் 1.5% வரைக்கும் வேஸ்டேஜ் தந்துட்டு இருந்தாங்க. இப்போ தராங்களாம். அது ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆடி வரைக்கும் அவங்க ஆஃபர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து 100% வேஸ்டேஜ் இல்லைனா வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீன்ற மாதிரி எந்தெந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தங்கமயிலில் வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டேன். நிறைய பேர் வந்து அது தப்பாக சொல்லிட்டீங்க, 75% தான் ஃப்ரீ தராங்க. கவிதா சொல்லியிருந்தாங்க, கணபிரசாத் சொல்லியிருந்தாங்க, கன்னியம்மாள், அவங்களாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து கல்யாணில் வந்து 20.5% வேஸ்டேஜ் இருந்து இப்போ ஜூலைலேருந்து அந்த ஸ்கீமில் வந்து 18.5% வரைக்கும் மாற்றிட்டாங்களாம். அது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ்ன்ற பிரதர் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதில் உள்ள மிஸ்டேக்கும் நீங்கள் வந்து சொல்கிறது நிறைய சப்ஸ்கிரைபருக்கும் அது யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் இவங்க எல்லாருக்குமே. 1 லட்சம் வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அமௌண்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி கிராமுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணோன்னா 6600 இன்றைக்கி கிராம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிராம் வந்து உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15.15 கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சு ஒரு பாஸ்புக்கில் அவங்க என்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து 18% 16 to 18 தான் மேக்ஸிமமே அவங்கக்கிட்ட வந்து ஐட்டம்ஸ் இருக்கும். 18க்கு மேலேயும் இருக்குது. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு கோல்டு காயின் கேல்குலேஷன் ஜிஆர்டியில் வந்து இப்போ போட்டிருந்தேன். ஆகஸ்ட்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக எல்லாத்துலேயுமே வேஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதில் மினிமம் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 15-16 மினிமம் இருக்கும். நான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 18% வேஸ்டேஜ் எடுக்கிறதா தான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 18லேருந்து 9% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ. பே டு கஸ்டமர் வந்து 9% வேஸ்டேஜ் வந்து கஸ்டமர் தான் பே பண்ணணும். அதுக்காக தான் வந்து அவங்க வந்து வேஸ்டேஜில் வந்து 50% சொல்லிட்டாங்க. இப்போ 15.15 கிராம்ஸ்க்கு வந்து 9% வேஸ்டேஜ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 8999 வரும். வேஸ்டேஜ் சார்ஜஸ் மட்டும் ஜிஎஸ்டி 3% போட்டிங்கன்னா 3269 வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12268 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இந்த கிராம்ஸ்க்கு எக்ஸஸாக வாங்குச்சுன்னா அதுக்கும் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். எக்ஸாக்டாக இந்த வெயிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தால் 12,268 வருது. நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் 1 லேக் கட்டியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸஸும் நம்ம தான் பே பண்ணுறோம். இதே வந்து அமௌண்ட் பேசிஸ்னால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அமௌண்ட் பேசிஸில் 1 லேக் பே பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் வந்து 1 இயர்க்கு அப்புறம் கோல்டு ரேட் எப்படி வேணால் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நான் வந்து 7300னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 13.698 கிராம் வருது. இதே 7000னா 14.285 வருது. இதே 7500னா 13.33 கிராம்ஸ் வருது. இந்த 3 ரேட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து இப்போ 7300 வந்து ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிறேன். அதில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து கேல்குலேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13.698 கிராம் அப்படியே இருக்கும். 18% விஏ வந்து ஃப்ரீ. அதனால் வந்து ஃப்ரீனால நம்ம வந்து அந்த ஜுவல்ஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து இந்த 1 லேக் நீங்கள் பே பண்ணுறதுக்கு 3000 பே பண்ணணும். அந்த பேலன்ஸ் வந்து 3000 நம்ம தான் கையில் கொடுக்கணும். எப்போவுமே வந்து எல்லா சீட்லையுமே வந்து கடைசியாக எண்ட் ஆஃப் த வந்து க்ளோசிங் பண்ணும்போது ஜிஎஸ்டி வந்து கஸ்டமர் தான் பேர் பண்ணுற மாதிரி வரும். ஆல்ரெடி நான் 2 ஷாப் சொல்லியிருந்தேன். மங்களன் மங்கள் அண்ட் வந்து கேரளா ஜுவல்லர்ஸ் சொல்லியிருந்தேன். அங்கே வந்து நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ ஜிஎஸ்டி சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஆப்ஷன் தான் சிஸ்டர்ஸ். நான் இப்போயே சொல்லிடுறேன். கேரளா ஜுவல்லர்ஸ் வந்து நான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. நிறைய பேருக்கு வந்து 18 மந்த் வந்து ஸ்கீம் கேட்டிருந்தீங்க. நோ வேஸ்டேஜ்
அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இல்லாமலாம் கேட்டுருந்தீங்க. சென்னையில் அதுவும் பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க. இந்த ஷாப் இருக்குது தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் வந்து அங்கே தான் போடணும்னு நான் வந்து யாரையும் ரெஃபர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு சொன்னேன். போடுறதும் போடாதும் உங்கள் இஷ்டம். நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு தடவை நீங்கள் கடையை போய் விசாரிச்சுட்டு உங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் ஓகேனா நீங்கள் போய் போடணும். அம்மா வர வைக்கிற ஸ்கீமில் போட்டிருந்தீங்க 15.15 வந்து கிராம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கும். எக்ஸஸாக வந்து 12,268 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் வேஸ்டேஜ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அமௌண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்கன்னா 13.69 கிராம்ஸ் வந்து நமக்கு எடுத்திருப்போம் கோல்டு. எக்ஸ்ட்ராவாக 3,000 ஜிஎஸ்டிக்கு நம்ம பண்ணியிருப்போம். இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தாச்சு. அது இல்லாமல் இப்போ கிராமில் வந்து நமக்கு எவ்வளோ அடிஷ்னலாக வருது, அமௌண்ட்டில் எவ்வளோ அடிஷ்னலாக வருது பார்த்தீங்கன்னா கிராமில் பார்த்தீங்கன்னா 1.452 கிராம்ஸ் வந்து எக்ஸஸாக வருது. இதே நீங்கள் கிராம் பேசிஸ் போனீங்கன்னா, அமௌண்ட் பேசிஸ் போனீங்கன்னா நீங்கள் லெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 9,268 வருது அமௌண்ட் பேசிஸ். இதில் வந்து எது பெஸ்ட்டுன்ட்டு நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கோல்டு ரேட் பொறுத்து நீங்கள் எடுக்கிற வேஸ்டேஜ் பொறுத்து தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நம்ம சொல்ல முடியும், டிசைட் பண்ண முடியும். ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு போத்தா வந்து ஈக்குவல் தான். இந்த 1.45% வந்து எக்ஸஸாக நம்ம பார்த்தா இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அன்றைக்கி ரேட் போட்டு பார்த்தா இந்த கிராம் வந்துடுமே. அதனால் வந்து எனக்கு ரெண்டு ஸ்கீமுமே வந்து போத் ஆர் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இஷ்டம் சிஸ்டர். கேல்குலேஷன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போடுங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஏழை சீட்டு நிறைய பேர் அந்த மாதிரி சீட்லாம் போட்டு கையில் அமௌண்ட் வச்சுருப்பீங்க. இல்லைனா கையில் அமௌண்ட் இருந்தால் செலவாயிடும்னு நினைக்கிறவங்க டெபாசிட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பண்ணுறோம். இல்லைனா வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நான் வந்து மொய் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடுங்க. வந்து நான் கோல்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் என் பெண் பிள்ளைகளுக்கு மேரேஜ்க்காக அப்படின்னா அது மாதிரி கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களோட விஷ் தான். இந்த ஸ்கீம் வந்து நிறைய கடையில் இருக்குது. ஒன் டைம் டெபாசிட் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவே நான் போட்டிருப்பேன் நிறைய கடையை பற்றி. லலிதா, தங்கமயில், ஸ்ரீகுமரன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கடை ஃபேவரட்டோ நீங்கள் போய் பார்த்து ஒரு தடவை விசாரிச்சுட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அவங்களே வந்து நான் இந்த ஜுவல்ஸ் எடுத்தால் எக்ஸ்ட்ராவாக நான் எவ்வளோ பேமெண்ட் வரும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே ஒரு ரஃபாக ஒரு கேல்குலேஷன் போட்டுட்டு பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். எந்த ஒரு யூடியூபர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் டெபாசிட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.